ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 16ஆம் ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய உயிருள்ள விதைகளாக, நல்ல விதைகளாக, நல்ல வளரக்கூடிய பலன் தரக்கூடிய கோதுமைகளாக அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோமா? இல்லை, நம்முடைய சுயநலத்தினால், நம்முடைய பாவ வாழ்க்கையினால் நாம் பகைவன் விதைக்கக்கூடிய கலைகளாக வளர்ந்து நிற்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மை தூய்மையான ஆன்மாவாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்முடைய பாவ வாழ்வு, நம்முடைய குற்றம் குறைகள் நம்மை கரைப்படிய செய்து கலைகளாக வளர்த்துறத்திருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம். ஆண்டவரே, என்னை மீட்டுக்கொள்ளும், மீண்டுமாக எனக்கு புது பிறப்பை கொடுத்து பலன் தரக்கூடிய கோதுமைகளாக, உயிருள்ள விதைகளாக, நல்ல விதைகளாக உம்முடைய கரத்திலே நான் தவழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடும் என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து, நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் உருக்கமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம்
புகழ்கின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையின் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களில் உமருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 தொடங்கி 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயமுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களுக்காக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வழியாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்கள் தன் நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 86 பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், மன்னிப்பவர்.
ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் எம் குரலை கேட்டருளும். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகவும் செயல்கள் புரிபவர். நீ ஒருவரே கடவுள், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீ ஒருவரே கடவுள். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இன்றைய நற்செய்தியினுடைய குறுகிய வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 24 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார்.
அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்களிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 16வது ஞாயிறில் பங்கெடுத்து ஜெபித்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆசீர்வாதமான செய்தியை விதைக்கும் கலைக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை வைத்து நமக்கு சொல்லுகிறார். நம்ம பெரும்பாலான பேர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருப்போம். இல்லைன்னா விவசாயத்தை குறித்த குறைந்தபட்ச பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா இந்த ஊமையை நம்மால் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் அவர் நல்ல பயிரை போய் விளைச்சிட்டு நெல்லை போட்டு வர்றாரு. கோதுமை நமக்கு இல்லை, நெல்லை போட்டு வர்றாரு. ஒரு 10 நாள் கழித்து அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அவருடைய தோட்டக்காரர் வந்து சொல்கிறாரு, ஐயா ஐயா, என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? என்னப்பா நடந்துச்சு? நீங்கள் விதைச்சதெல்லாம் நெல், ஆனால் நெல்லோடு சேர்ந்து நிறையா களையும் சேர்ந்து வந்துருச்சு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ என்ன செய்கிறது? யார் செஞ்சா இந்த வேலை? யாருன்னா நமக்கு எதிரி எவனோ ஒருத்தன் வந்து கொண்டு வந்து களையை அதில் விதைச்சிட்டு போயிட்டான். உடனே இந்த தோட்டக்காரர் கேட்குறாரு, வீட்டின் அந்த வேலைக்காரர் கேட்குறாரு முதலாளிகிட்ட, ஐயா நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற களையை புறம் படக்கு படக்குன்னு பிடிங்கி எரிஞ்சிருவேண்ணா அப்படின்னு சொல்கிறார். உடனே முதலாளி சொல்கிறாப்புல, தோட்ட தலைவர், அப்பா கொஞ்சம் பொறு, நீ வாட்டில் போய் களையை பிடுங்குறேன்னு பிடுங்குன அப்படின்னா சேர்ந்து என்ன வந்துடும்? பயிர் வந்துடும். உன்னுடைய எண்ணம் நல்லா தான் இருக்குது, களையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் சரியாக இருக்கிறது. ஆனால் அந்த களையை பிடுங்கும் போத இந்த நல்ல செடி இருக்கு இல்லையா, இந்த செடியினுடைய வேரும் ஆட்டங்கன்றும். அந்த பிடிவான தளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த செடினால நல்லா ஊண்டி வளர முடியாது. ஒருவேளை வளர்ந்தாலும் கூட பலன் பெருசாக இருக்காது. அதனால நீ விட்டுரு, நம்ம மருந்தடிக்க வேண்டிய விதத்தில் மருந்தடிப்போம், அதுக்கு உரம் போடுற விதத்தில் உரம் போடுவான். நம்ம செடி நல்லா வளர்ந்து வரட்டும், நல்லா வளர்ந்து பயிர் வந்ததுக்கப்புறம் அந்த களையை நம்ம தட்டி விட்டுறலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதாங்க இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட உவமை. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்றதான் நமக்கு இருக்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நல்ல விதையும் இருக்குது, அதுக்குள்ளே களையும் வளர்கிறது. ஒரு முறை 2 பேர் குளிக்க போனாங்களாம். ஒருத்தர் பேர் நல்லவர், இன்னொருத்தர் பேர் கெட்டவர். இந்த கெட்டவன் தான் நல்லவனை பார்த்து கேட்குறான், வா அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்குமே, பக்கத்தில் குளம் இருக்கு, போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நல்லவரும் சரி கேட்குறானே அப்படின்னு சொல்லி வா குளிக்க போகலான்னு 2 பேர் குளத்துக்கு குளிக்க போகும்போதே தன்னுடைய உடையை கழட்டி அந்த ஆத்தங்கரையில் வச்சுட்டு 2 பேரும் குளிக்க உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமாக கெட்டவன் குளிச்சுட்டு கரையேறிட்டான். கரைக்கு வந்தவன் நல்லவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டான். இப்போ நல்லவர் வந்து குளிச்சுட்டு கரைக்கு வர்றாரு, அவருடைய ட்ரெஸ்ஸை காணாம், கெட்டவன் ட்ரெஸ் தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியாது கெட்டவன் ட்ரெஸ்ஸுன்னு. வேற வழியே இல்லாமல் மானத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனுடைய ட்ரெஸ்ஸை அந்த நல்லவர் எடுத்து போட்டுக்கிட்டு அவரும் ஊருக்குள்ளே போனாராம். கதை இங்கே முடியுது. எதற்காக அந்த ஒரு சிறு நிகழ்வை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லவன் நினச்சிட்டு இருக்கிற நிறையா பேருக்குள்ள கெட்டவன் இருக்கிறான். நீங்கள் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஒரு ரொம்ப இனிப்பாக அழகாக அப்படி ஜோடனையாக பேசுகிறார் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் அவரை நல்லவர் நம்பிடக்கூடாது. ஏன்? நல்லவனுக்குள்ளேயும் கெட்டவன் இருக்கிறான், கெட்டவனுக்குள்ளேயும் நல்லவன் இருக்கிறான். அதே நேரத்தில் வெளி அடையாளங்களை வைத்து யாரையும் நல்லவன் கெட்டவன் முடிவு பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்கல்ல, இப்போ குளிச்சுட்டு அந்த கெட்டவன் நல்லவன் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போயிட்டான், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்டது. ஆனால் இந்த நல்லவர் அவர் குளிச்சுட்டு வெளியே ரொம்ப ட்ரெஸ் இல்லை, கெட்டதை போட்டு வர்றாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லது. அப்போ இந்த ஊமை நமக்கு சொல்லுகிற செய்தி தொடக்கத்தில் என்ன அப்படின்னா, யாரையும் பார்வையில் வைத்து நல்லவன் கெட்டவன் என்று முடிவு செய்து விடாதீர்கள். பார்வையில், வெளிப்பார்வையில், வெளி தோற்றத்தை வைத்து இவர் நல்லவன் இவன் கெட்டவன் என்று முடிவு செய்து விடக்கூடாது என்பது முதல் செய்தி.
அதைத்தான் அவர் முடிவு பண்ணாரு. அந்த தோட்டத்துக்காரர் வந்து என்ன சொல்றாரு, களையும் சேர்ந்து வளர்ந்துருச்சு, உனக்கு எப்படி இப்ப தெரியும் இது களை, உனக்கு எப்படி இப்ப தெரியும் இது பயிர்னு? வளர்ந்தாதானே தெரியும், வளர்ந்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விதையை அடிப்படையாக வைத்து இந்த உவமை இருக்கிறதுனால ஒரு அருமையான விதைக்குரிய ஒரு செய்தி. ஒரு அம்மாவுக்கு நல்ல அருமையான கனவுங்க. அந்த கனவுல என்னன்னா, அந்த அம்மா கடைக்கு போகுது. அந்த அம்மா கடையில போய் ஒரு ஜாமான் வாங்க போறாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த கடையில ஜாமான் கொடுக்கிறவர் வந்து கடவுளா இருக்கிறார். ஜாமான் எடுத்து கொடுக்குறவர் இங்க கடவுள் நின்றுக்கிட்டு இருக்கிறார் அந்த கஸ்டமர் கவுண்டர்ல. நீங்க கடவுள் தானே அப்படின்னு அந்த அம்மா உறுதிப்படுத்துறதுக்காண்டி கேட்குது. ஆமா, நான் வழிபடுற கடவுள் தானே. ஆமா, நீ வழிபடுற கடவுள் தான் நானு. என்ன இங்க இல்லை, அந்த கடையில கொஞ்சம் உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுக்கலான்னு, உங்களுக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் விற்பனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு பிடிச்சமானதெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். எனக்கு அன்பு வேணும், அமைதி வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். எனக்கு மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வேணும். என் குடும்பத்திற்கு இல்லை, எங்க ஊர்ல, என் பங்குல இந்த உலகமே அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு உலகமா இருக்கணும். அதை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே கடவுள் சொன்னாராம், ஏம்மா, நான் என்னுடைய பதிலை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்துக்கு உனக்கு தேவையானதெல்லாம் நான் தருவேன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா நீ கேட்கறது எல்லாமே பழமா இருக்குது. இது விதைக்கடை, நான் விதை மாத்திரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த விதையை நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அந்த விதையை விளைய வச்சு பயிராக்கி பழம் எடுத்து அதை உண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இது பழக்கடை இல்லை, இது விதைக்கடை அப்படின்னு அவர் சொன்னாராம். பிரியமான மக்களே, இன்றைக்கு பழங்களை உண்ண விரும்புகிற நமக்கு அதை விதைத்து வளரச் செய்வதில், அதை விதைத்து அதை பக்குவப்படுத்தி வளர்ந்து அளவிற்கு பொறுப்பதற்கான பொறுமை நமக்கு இல்லை. ஆண்டவரிடம் நாம் பழத்தை கேட்கக்கூடாது, விதையை கேட்க வேண்டும். எப்பேற்பட்ட விதையை கேட்க வேண்டும்? நல்ல விதைகளை கேட்க வேண்டும். அதை நல்ல விளைநிலத்தில் விளைய வைத்து பயிராக்கி உண்ணக்கூடிய பக்குவத்தையும் அதற்கான பொறுமையும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கணும் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த மனிதனை எடுத்துக்கோங்களேன். அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து முதலாளிகிட்ட சொல்றாரு, முதலாளி, நீங்க நல்ல விதையா விதைச்சிங்க, ஆனா பாருங்க களையெல்லாம் வளர்ந்துருச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஊன்னு சொல்லுங்க, வெட்டி வீழ்த்துறேன் அப்படின்றார். அதுக்கு அழகான ஒரு பதிலை சொல்றாரு அந்த முதலாளி, பொருடா பொருடா, வளரட்டும் வளரட்டும், பார்த்துக்கலாம், தக்க காலம் வரும், அப்போ அதை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போய் நீ அதை பிடுங்குறதுலேயே கருத்தா இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து களையெல்லாம் பிடிங்கிட்டு இருந்தேன்னா இந்த கண்டுக்கு யார் உரம் வைக்கிறது? இந்த கண்டுக்கு யார் வேலி அடைக்கிறது? இதையே பிடுங்குறதுல நீ இதை பிடிச்சி இழுக்கிறதுலையே, நீ இந்த களையை கொள்றதுலையே உன்னுடைய நேரத்தெல்லாம் செலவிட்டு இருந்தா இந்த பயிருக்கான பயிர்கொல்லியை அடித்து அதை பாதுகாப்பு கொடுத்து அந்த பயிரை வளர வைக்க போகுது யாரு? அப்போ இந்த களையை பிடுங்கிறதுக்கு நீ கொடுக்குற நேரத்தை, ஆற்றலை, சக்தியை இந்த பயிருக்கு கொடு, பயிர் நல்லா வந்துடும், களையை காலம் வரும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பிரியமான மக்களே, ஆழமான செய்திங்க இது. நம்மளை சுத்தி நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவங்களுக்கு நாம கொடுக்குற முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்தோம்னா கெட்டவங்க தன்னாலே அமைதியாயிருவாங்க. ஒருத்தர் எனக்கு எதிராக கெடுதல் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனுக்கு பதில் சொல்றதுலையும் அந்த கெட்டவனை நம்ம அழிக்கிறதுல நம்ம நேரத்தை செலவழிச்சோம் அப்படின்னா நல்லவர்கள் நம்ம இழந்து போய் விடுவோம். இது நல்ல குணங்களுக்கும் பொருந்தும், நல்ல மனிதர்களுக்கும் பொருந்தும், இது நன்மைக்கும் பொருந்தும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரை சுத்தி எத்தனையோ நல்லவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சாரார் தீயவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க, இந்த கலைகளை போல. அதான் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவரே உங்களை எல்லாரும் பெருந்தினிக்காரன்னு சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம். உங்களை விபச்சாரிகளுக்கெல்லாம் நண்பர்னு சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம், போயிட்டு போட்டோம். உங்களை பாவிகளின் நண்பர் என்று சொல்லுகிறார்களே, சொல்லிட்டு போட்டோம். பெயல்செபூலுடைய துணையோடு தான் நீங்கள் பேய்களை ஓட்டுகிறாருன்னு சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். இல்லை நீங்க வந்து மோசேயுடைய சட்டத்தெல்லாம் உடைக்க வந்தீங்களா அப்படின்னு பேசுங்க, லா பிரேக்கர்னு உங்களை சொல்றாங்களே, சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். கண்டுக்கிறதே இல்லைங்க அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. நீ என்னத்தை வேணான்னு சொல்லிட்டு போ, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, என்னுடைய கொள்கை வேறு, என்னுடைய இலக்கு வேறு, நான் அடைய வேண்டிய திட்டம் வேறு, அதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த கலைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டிருந்தால், இந்த கலைகளை பறித்து வீழ்த்துவதிலே என்னுடைய கவனத்தை நான் செலுத்தினால் என்னுடைய இலக்கு அடைய முடியாமல் போய்விடும். என்னுடைய இலக்கின் நோக்கிய பயணம் அது தாமதப்பட்டு போய்விடும். அதனால் இந்த கலைகளை நான் கண்டுகொள்வதில்லை என்று சொல்லி அத்துணை கலைகளுடைய வார்த்தைகளையும் அவர் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருந்தால், காலம் வருகிற பொழுது அந்த கலைகள் எல்லாம் அறுத்து வெளியே தள்ளப்பட்டது. அதுதான் உண்மை.
அதுதான் உண்மை. ஆனா இங்க என்ன ஒரு அதிசயமான ஒரு காரியம் அப்படின்னா, இவ்வளவு தெரிஞ்ச நாம பல நேரங்கள்ல நமக்கு எதிராக பேசுறவர்களுக்கு பதில் சொல்வதிலேயே நம்முடைய ஆற்றலை செலவழிக்கிறோம். நம்முடைய ஆற்றலை செலவழிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை சுத்தி 4 நல்லவன் இருக்கானா, அந்த நல்லவனோட நல்ல உறவு வச்சுக்கோ, அப்படியே வளர்ந்துப்போ. உனக்குள்ள 4 நல்ல குணங்களை நீ கண்டுபிடிச்சிட்டியா? நான் விதைத்த குணங்கள் எல்லாம் நல்ல குணங்கள். ஆனா உனக்குள்ள அழகை 4 குணத்தை விதைச்சிட்டான். அந்த குணத்தை நினைச்சு நீ வருத்தப்படாத. அதை எப்படி குறைக்கணும்னு நினைக்காத. நீ வாட்டுல நல்லதை நோக்கி போயிட்டே இரு. எனக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்குது, எனக்குள்ள இச்சைக்குரிய காரியங்கள் இருக்குது, எனக்கு பேராசை அதிகமா இருக்குது. வேற இருந்தா போதும். உனக்கு அப்படி ஒரு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். நீ மேல போயிட்டே இரு. ஒரு சின்ன கோடு, தெரிஞ்சதான் தெரியாத நான் சொல்லலை, ஒரு கோடு, இந்த கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா சின்ன கோடா மாறிடும். இது கோடு. இந்த கோட்டை நீங்க அழிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடுங்க, இந்த சின்ன கோடு தன்னாலே ஒண்ணும் இல்லாம போயிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. களை வளரட்டும், வளர்ந்துகிட்டே இருக்கட்டும், பயிரை மாத்திரம் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, காலை வருகிற பொழுது காலி பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுடைய நல்ல குணங்களுக்கும், உங்களை சூழ்ந்திருக்கிற நல்லவர்களுக்கும், உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் பொருந்தும். நல்லவற்றை வளருங்கள், அல்லவை தன்னால் போய்விடும், அல்லது காலம் வருகிற பொழுது களைந்து எறியப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் பொறுமை தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், திருப்பாடல்ல படிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு வாசகத்துல கூட அதான் முதல் வாசகம் சொல்லுகிறது, ஆண்டோடைய பொறுமையை பற்றி தான் சாலமோனுடைய ஞானம் சொல்லுகிறது. பொறுமை ரொம்ப அவசியம். களையையும் பயிரையும் சரியாக கண்டுகொள்வதற்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அப்படி பொறுமை இல்லாம நம்ம செஞ்சோம் அப்படின்னா சில நேரங்கள்ல பயிரையும் நாம் இழக்க நேரிடும். எல்லாம் பொறுமைதான் அவசியம். ஒரு சின்ன நிகழ்வு அதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 1970 நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க. உங்க மனசுல இன்னைக்கு பிரிட்டோசாமி சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு என்னைக்குமே நிற்கும். நீங்க இன்னைக்கு என்னுடைய மறையுரையில எதை மறந்தாலும் இந்த நிகழ்வை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. 1970 இத்தாலியில ஒரு சின்ன ஆலயம் தான். அந்த ஆலயத்தில் இருக்க எல்லா மக்களுமே நற்கரணை ஆராதனைக்கு தயாராக இருக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சு, நற்கரணை எடுத்து வச்சாச்சு. வெளியில நற்கரணை ஸ்தாபனம் பண்ணி வைக்கணும். அதுக்காக குருவானவர் வரணும். அந்த குருவானவரை பின்பக்கத்துல இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு 2 ஆல்டர் பாய்ஸ் பின்னாடி நிக்கிறாங்க, பீட சிறுவர்கள் நிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபாதர் வருகிற பொழுது அந்த 2 பசங்களும் ஒருத்தனுக்கு பின்ன ஒருத்தனாக அந்த விளக்கு தூண் என்று சொல்வார்கள், கேண்டில் ஸ்டிக், அது பிரான்ஸ்ல வெங்கலத்துல இருக்கும், அதை பிடிச்சிட்டு இப்படியே இந்த பசங்க நடந்து வரணும். அதுக்காக 2 பசங்க பின்னாடி சின்ன பசங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சின்ன பசங்க தானே, யாரு முன்ன போறது அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம். அப்படியே முன்னையும் பின்னையும் போறேன். ஒரு கட்டத்துல பேசுறாங்க, அப்புறம் கத்துறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா எல்லா மக்களும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஷவுட்டிங், பயங்கர சவுண்டு. அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் அந்த விளக்கு தண்டை வச்சு அடிச்சுக்கிறாங்க, அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபாதர் இன்னும் வரல. இப்போ மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த பசங்களை வெளில விரட்டி விடுங்க, கோயில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கோயிலுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணதில்லை, வெளில போய் சொல்லுங்கன்னு விரட்டி விட்டாங்க. பங்குச்சாமியார் அந்த பசங்களை பீடச்சிறுவிழா நிற்கிறதுல சஸ்பெண்ட் பண்ணிட்டார், 2 பசங்களை. இது நடந்தது எப்போ? 1770. இது நடந்து சரியா 55 வருஷம், 1825 இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. இந்த வருஷத்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 25வது ஆண்டையுமே கத்தோலிக்க திருச்சபையானது ஏதாவது ஒரு யூபிலி ஆண்டாக கொண்டாடும். அந்த வருஷம் நம்பிக்கையின் யூபிலியாக கொண்டாடப்பட்டுச்சு. அப்போ இந்த நம்பிக்கையின் யூபிலியானது எங்க தொடங்கும்? முதல்ல ரோமையில தான் தொடங்கும். அப்போ இந்த ரோமையுடைய பீட்டர் ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. பேதுருடைய அந்த பேராலயம் அடைக்கப்பட்டு அந்த பேராலயத்தினுடைய கதவுகளை திறக்கிற பொழுது இந்த யூபிலி ஆண்டு தொடங்கும். இதுதான் வழக்கம், பாரம்பரியம் கத்தோலிக்க திருச்சபையில. அந்த வருஷம் இந்த நம்பிக்கையின் ஆண்டுல திருத்தந்தையானவர் தன்னுடைய கைகளிலே அந்த சுத்தியலை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய கதவுகளை 3 முறை தட்டுவார். முதல் முறை தட்டுகிறார், நீதியின் கதவு திறக்கப்படுகிற. 2வது முறை தட்டிட்டு 3வது முறை தட்டும் போது அந்த கோயில் கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்போ திருத்தந்தையானவர் முன் செல்ல அனைத்து மக்களும், ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே இந்த ஆலயத்திற்குள்ள வந்து அந்த யூபிலி ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இந்த இடத்துல அப்படியே நுப்பாட்டுறேன். அந்த கதவிலே 3 முறை தட்டிய அந்த திருத்தந்தையினுடைய பெயர் கார்டினல் டாலேஜாங்கா, டாலேஜாங்கா. அவருடைய பெயர் தான் திருத்தந்தை லியோ தி 12, 12ஆம் சிங்கராயர். இந்த 12ஆம் சிங்கராயர் யார் தெரியுமா? ஆலயத்திற்கு முன்பாக சண்டை போட்டாங்களே இந்த 2 பசங்க, யாரு முன்ன போறது பின்ன போறதுன்னு.
எல்லா மக்களும் சேர்ந்து கோயிலை விட்டு விரட்டி விடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 பசங்கள்ல ஒருத்தர் தான் இன்னைக்கு திருத்தந்தையாக வந்து நிற்கிறார், திருத்தந்தை 12ஆம் சிங்கராயர். அந்த திருத்தந்தை அந்த கதவுகளை திறக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்கிற பொழுது அவருக்கு பக்கத்துல ஒரு கார்டினல் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த கார்டினல் பேரு கார்டினல் பிரான்சிஸ்கோ. அந்த கார்டினல் யார் தெரியுமா? அன்னைக்கு முன்னையும் போறதுக்கும் பின்னையும் போறதுக்கும் சண்டை போட்டதுல 2வது பையன். இந்த திருத்தந்தைக்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து அந்த கார்டினல் பிரான்சிஸ்கோவும் திருத்தந்தையாக மாறுகிறார். திருத்தந்தை 8ஆம் பத்திநாதர். நினைச்சு பார்க்க முடியுதா? பீடச்சிறுவனாக அறியாத வயசுல அந்த கோயிலுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பொறுமையற்ற அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை வெளியில போக சொல்லுங்க, அவனை கோயிலுக்குள்ளே விடாதீங்க, புத்தி இல்லாதவன், கெட்ட பேர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ஆனால் காலம் பதில் சொல்லுகிறது. 55 ஆண்டுகள் கழித்து 59 ஆண்டுகள் கழித்து அவர்கள் திருத்தந்தையாக வளர்கிறார்கள். யாரையுமே பார்த்தவன நல்லவன் கெட்டவன் முடிவு செஞ்சிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு கெட்டவனாக இருக்கிறவனுக்கு நாளைக்கு நல்லவனாக வருவதற்குரிய எல்லா தகுதிகளும் கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அது மனுஷனுக்கு மாத்திரம்தாங்க இருக்கிறது. எந்த நல்ல கனி தரக்கூடிய கெட்ட மரமும் இல்லை, கெட்டதை நீக்குற கனி தரக்கூடிய நல்ல மரமும் இல்லை. ஆனா மனிதன்ல மாத்திரம் இருக்கான். எந்த பயிருமே கலையா மாற முடியாது, எந்த கலையுமே பயிராகவும் மாற முடியாது. அதான் உண்மை. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் அந்த சிறப்பு தன்மையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லவனா இருந்து கெட்டவனா இருந்து மீண்டுமாக நல்லவனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தானே இயேசுடைய சீடர்கள்ல பார்க்கிறோம். நல்லவனா இருந்து கெட்டவனா போனவன் யாரு? யூதாஸ். நீங்க நினைக்கலாம் 12 பேர் தானங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. அந்த 12 பேர்ல சரியான ஆளை தேர்ந்தெடுக்க தெரியாதா? அந்த சராசரங்கள் அத்தனையினுடைய அசைவுகளையும் தன்னுடைய கையிடுக்கில் வைத்திருக்கிற அவருக்கு தெரியாதா? தன்னுடைய 12 சீடர்களுடைய எண்ணங்கள் தெரியாது, அவருக்கு தெரியும். அது கலைன்னு தெரிஞ்சு அதை வளர விட்டார். மற்ற சீடர்கள்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, 11 பேருமே நல்லவங்களா இருக்கிறாங்க. அது ஒண்ணு கலைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த கலையும் வளரட்டும், பார்த்துக்கலாம். அந்த கலைக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கிறார். ஆனால் அந்த சான்ஸ் சரியா பயன்படுத்திக்கல. கலையாய் வளர்ந்து கலையாவே செத்து போனான் யூதாஸ். ஆனால் இங்க பீட்டரை பாருங்களே, நல்லவனா இருந்து ஒரு கட்டத்துல கலையாக மாறிதான் இயேசுவை மறுதலிக்கிறான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மீண்டுமாக திருந்தி அவன் மனிதனாக நல்ல பயிராக மாறி போய் விடுகிறான். நம்ம யூதாஸை போல இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ராயப்பரை போல நல்லவனாகத்தான் இந்த உலகில் நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம். காலங்கள் வருகிற பொழுது காலலும் சூழலும் தம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களும் சூழ்நிலையும் நம்மை கெட்டவர்களாக மாற்றலாம். ஆனால் சரியான நேரத்துல மீண்டுமாக நம்ம இந்த இலக்கை தொடக்கூடிய நல்லவர்களாக மாறணும். அதற்கான அருளை இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு இந்த டவுட்டு கூட வரலாம், சாமி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, செய்கிறது பூரா அழிச்சாட்டியம், செய்கிறது பூரா துரோகமான காரியங்கள், இச்சைக்குரிய காரியங்கள், அடாவடித்தனங்கள், ஆனால் நல்லா தானே இருக்கிறாரு, நல்ல ஓஹோன்னு இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓஹோன்னு தான் இருப்பார். ஓஹோன்னு இருப்பாருன்னு தான் பைபிளே சொல்லியிருக்குதே. ஓஹோன்னு இருக்கிறவருக்கு என்ன வரும்ன்றதை இன்றைய வாசகத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. பயிரோடு சேர்ந்து அந்த கலையும் வளரட்டும். ஒரு சில நேரங்களில் பயிரோட களை மேலே வளரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அறுவடையின் போது வெட்டி கட்டி சுருட்டி அது தீயில போடப்படும். அந்த அறுவடை இங்க நடக்கக்கூடிய அறுவடையாக இருக்கலாம், அல்லது அவருடைய மறுவாழ்க்கை நடக்கக்கூடிய அறுவடையாக இருக்கலாம். பதராக இருக்கக்கூடியவர்களை, கலையாக இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சியை நாம் காண வேண்டாம். பயிராக இருக்கக்கூடியவர்கள் செய்கிற முயற்சியை மட்டும் பார்த்து அவர்களை நமக்கு பாடமாய் கொண்டு வாழ்ந்தால் நாமும் கனி தரக்கூடிய, பன்மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல பயிராக, இறைவனின் மாட்சிக்குரிய பயிராக வாழ்வோம், வளர்வோம். அதற்கான அருளை இந்த நாளிலே, இந்த பள்ளியிலே நம்மிடம் ஒப்பிட்டு கேட்போம். இறைவனும் ஒவ்வொருவருக்கும் ஆசிரையும் அருளையும் நிறைவாய் தந்து பன்மடங்கு பலன் தரும் பயிராய் உங்களை மாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி
மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவாய் எந்தன் மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. பொன்னும் மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவாய் எந்தன் மனம் இருக்கு. உம் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடையார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே
நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்போ, புனித திருத்துதர்களை இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி விட்டு நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துறல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருள்ளும் திருத்தமே திருக்கம் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவர்த்தத்தை மனதுக்குள்ள பாதுகாப்பு நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சதாய தாய்மரியே, அம்மா உன்னாதரவே என் பேரு சதா சதாய தாய்மரியே. அம்மா நின் பரிந்துரையே என் தேவன் புதுமைகளால், அம்மா நின் பரிந்துரையே
என் தேவன் புதுமைகளால் தண்ணீரசமாய் கனிந்தது போல் இந்த மனம் கனியச் செய்யும். அம்மா சதா சதாய தாய்மரியே, அம்மா உன்னாதரவே என் பேரு சதா சதாய தாய்மரியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.